இன்னும் ஒரு வாரத்தில் ஆக்டிவ் ஆயிடுமா? சார் ஒரு வாரம் ஆகுமா? ஆமாம்மா. கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் உன்னோட கார்டுலாம் ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, இட்ஸ் ஓகே சார். ஒரு வாரம் தானே, 2 மாசமாவே பொறுத்துக்கிட்டேன். ஒரு வாரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா? எனக்கு எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுல, எனக்கு அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதில் என்னம்மா இருக்கு? விக்ரம் சாரோட ஒய்ஃபு, உனக்கு இந்த ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேனா? அவர் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன இங்கே சும்மா உக்காந்துட்டு போகவா வந்திருக்கேன்? வேலை செய்ய தானே உக்காந்துருக்கேன். இதுவும் என்னோட கடமை தானே. கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் கார்டு ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே சார். அது பிறகு உங்களுக்கு வேற எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன். விக்ரம் சார் கிட்ட சொல்லி தான் என்கிட்ட சொல்லணும்லாம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு. சரிங்க சார். ஒரு வழியாக பேங்க் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும். கடவுளே, கார்டு எப்படியாவது ஆக்டிவ் ஆகிடும். சரி, வீட்டுக்கு போகலாம். பேங்க்குக்கு போகிறதால இன்னைக்கு லீவு போட்டாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போக? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டிதான். மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன் அந்த ரகம். என்னடா ரொம்ப டயர்டாயிட்ட போல? டயர்டாயிட்டேன் தான், ஆனால் பிடிச்ச கேமாச்சே. டயர்டானாலும் பரவாயில்ல. தெரியுதுடா, கொஞ்சம் தண்ணியை குடி. ஃபோன் யாராவது பண்ணாங்களா? இல்லை இல்லை, உனக்கும் வரல அவனுக்கும் வரல. ம், ஆமாம். நமக்கு யார் ஃபோன் பண்ணுவா? ஏன் மச்சான், வினிதா இன்னும் ஃபோன் நம்பர் கொடுக்கலையா என்ன? ம், இன்னும் அவன் எனக்கு ஓகேவே சொல்லலையா? இதுல எங்க இருந்து ஃபோன் நம்பரு? அது சரி, லெட்டர் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது, ஆனா இன்னும் பதில் வரல. என்ன பண்றது மச்சான்? காதலுக்காக வெயிட் பண்ணி தானே ஆகணும். பண்ணுடா பண்ணு, நீ எவ்வளவு நாள்னாலும் வெயிட் பண்ணு. எவ்வளவு நாள்லாம் இல்லடா, எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். எப்பா சாமி, ஆளை விடுடா, கிரிஞ்சு பண்ணாத. போடா, உனக்குலாம் எங்க இருந்து தெரிய போகுது காதலை பத்தி? எப்பா, எனக்கு எந்த காதலை பத்தியும் தெரிய தேவையில்ல. இப்படி படுத்து கிடக்கிறதுக்கு எங்க கூட வந்து விளையாடலாம்ல. ஐயோ, என்னாலலாம் முடியாது. அது விளாண்டனா எனக்கு வேர்வை வரும். வேர்வை வந்தாலே என் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் வரல, நீங்களே போய் குதிச்சுட்டு கிடங்க. நீ இருக்கியடா, எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆயிடு. நீங்க மட்டும் என்னடா எப்ப பார்த்தாலும் இது மாதிரி கிரவுண்டுக்கு தான் வரீங்க? வேற எங்கேயாவது போறீங்களா? வேற எங்கடா போ சொல்ற? நமக்கு கிரவுண்டு தான்ப்பா. கிரவுண்ட்ல இருந்தாதான் அப்படியே ஜாலியா சந்தோஷமா அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பறக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கடுப்பா இருக்கு. இந்த காலேஜ்ல எத்தனை பசங்க இருக்கானுங்க, அவனுங்களெல்லாம் விட்டுவிட்டு நான் எதுக்கு இவனு கூட சேர்ந்தேன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறானுங்க. டே மணி, ஓவரா பேசுற. ஏய், நம்ம கிரவுண்டுக்கு வந்தப்போ நீ அந்த சைடு தானே படுத்திருந்த, இப்ப என்ன இந்த சைடு படுத்திருக்க? அதுவா மச்சி, அந்த சைடு தான் படுத்திருந்தேன். அந்த சைடு படுக்கும்போது ஒரு மாதிரி கிளார் அடிச்சுது, அதான் சரின்ட்டு இந்தாண்ட பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டேன். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. அடப்பாவி, இப்பதான் புரியுது சார் ஏன் இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்ததால சார் இந்தாண்ட சைடு திரும்பி படுத்துக்கிட்டீங்களோ? அதனாலதான் அந்தாண்ட சைடு படுக்கும்போது உங்களுக்கு கிளார் அடிச்சது இல்ல? ஆமா மச்சான், அந்த சைடு படுத்தா ஒரே ஆம்பளை பசங்க மூஞ்சா தெரிஞ்சது, அதான் ஒரு மாதிரி கிளார் அடிச்சது. இந்த சைடு திரும்பி படுத்தனா பாத்தியா எவ்வளவு பத்திக்கிளி, பார்க்கவே கண்குள்ள காட்சியா இருக்குல்ல. வெக்கமாவே இல்லையடா உனக்கு? விடு மச்சான், காலேஜ்னு ஒண்ணு இருந்தா இப்படிலாம் இருக்கும் தானே, இதெல்லாம் சகஜம். ஆமாடா ஆமா, நீ இப்படியே உட்காந்து எல்லாரையும் சைட் அடிச்சிட்டு ஒரு நாள் டோர்னமெண்ட் போகும்போது உன்னை இழுத்து உள்ள விட்டுறேன். அடே, நீ பண்ணாலும் பண்ணுவ, தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணி விட்டுறாத. அப்புறம் நீ தான் பாதிக்கப்படுவ. நான் பாதிக்கப்படுவேனா? ஏன்டா அப்படி சொல்ற? அப்புறம்
நீங்க 2 பேரும் தான் விளையாடுவீங்க, தினமும் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஆனா நான் தினமும் நீங்க பண்றத வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். வேடிக்கை பார்க்கறவனை கொண்டு போய் கிரவுண்ட்ல விட்டா தோத்து தான் போகணும். ம் வேடிக்கை பார்க்கறவன தான் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்களாம். அப்படியே மச்சான்? அப்ப நான் நல்லா வேடிக்கை பார்க்கறேன். அப்பதான் நான் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஆவேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. நான் திருந்தி என்னடா பண்ண போறேன்? நீ எதுவும் பண்ண வேணாம், அப்படியே படுத்தே கடை. டேய் மச்சான், இவன் என்னடா இந்த அளவுக்கு உயிர் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான்? ஏதாவது காலேஜுக்கு டோர்னமெண்ட் போறீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. மச்சான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கான். அதான் அதான் அவன் டென்ஷன் எல்லாத்தையும் அந்த கிரவுண்ட்ல காமிச்சிட்டு இருக்கான். டென்ஷனா இருக்கானா? அவனுக்கு என்ன டென்ஷன்? அவன் தான் நம்மள டென்ஷன் ஆக்குவான். இவனை யார் டென்ஷன் ஆக்குனது? பா பந்தெல்லாம் பறக்கு தட்டுக்கு. அந்த அளவுக்கு என்ன டென்ஷனா இருக்கா மச்சான்? கார்த்திகா இருக்கால? ஆ ஆமா, ஃபைனல் இயர் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தானே? ஆமா. சார் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவன் மட்டுமா? நீயும் தான் வினிதாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க. 2 பேருமே ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடு மச்சான், உண்மையை சொன்னா அப்படிதான் மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியாதுல்ல. சரி மேல சொல்லு. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணுக்குலாம் ஒன்றும் ஆகல. அந்த பொண்ணு நேத்து ஒரு பையன் கிட்ட நின்று பேசிட்டு இருந்துச்சு போல. சார் அதை பார்த்தாரு. பார்த்ததும் ஒரே டென்ஷன். ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணதோ? அதெல்லாம் கிடையாது. காலேஜில் இருக்கிற பையன் இல்ல, வெளியில. நான் விசாரிச்சு பார்த்தேன். அது அவங்க மாமா பையனா. ஓ ஃபேமிலியா? ஃபேமிலிக்குள்ள சும்மா நார்மலா பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம டென்ஷனா வருது? நானும் அவன் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். டே ஃபேமிலியா இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்துருப்பாங்க, பேசிட்டு இருக்காங்க, இது போய் ஏன்டா கோவப்படுறேன்னு கேட்டா, இல்ல அப்படிலாம் இருக்காது, மாமா பையங்கிறான் வேற, அப்ப கண்டிப்பா அதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த சொல்லுவாங்களே, சின்ன வயசுல நீ எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி, அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தான். அவ்வளவுதானே? சரி விடு, இன்னைக்கே கிளியர் பண்ணிடுவோம். டே டே டேய், கிளியர் பண்றங்கிற பேர்ல பிரச்சனையை ஏத்தி விட்டுறாத. சேவனேன்னு இரு. என்ன கௌதம், ஹரிக்காக இந்த மணி எதுவும் பண்ணாம இருக்க முடியுமா? அவனுக்காக இது கூடமா பண்ண மாட்டேன்? எப்பா நீ பண்ணதே போதுண்டா. ஃபர்ஸ்ட் இயர்ல அவனுக்கு வச்ச ஆப்பே அவன் இன்னமும் மறக்கல. தயவு செஞ்சு அமைதியே இரு. அவனே இப்பதான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கும் உல வச்சிடாதடா. என்ன கௌதம், அப்படி நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இசி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனப்ப நீ ஒரு வேலையை பார்த்து விட்டியே. டேய் இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்க? டேய் அது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு பண்ண, ஆனா அது இப்படி புட்டுட்டு போகுமா நான் எதிர்பார்க்கலடா. என்ன விளையாட்டுக்கு பண்ணியா? டேய் இப்ப கூட அவனுக்கு அது ஞாபகம் வந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான். அது உனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படிடா மறக்க முடியும்? அந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த காலேஜை விட்டு போயிடுச்சு. ஆனா நம்ம இங்க எம்ஏ படிக்கிறோம். அந்த பொண்ணுங்க இல்லைனாலும் அந்த பொண்ணை பத்தின நினப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்ப கார்த்திகை பின்னாடி சுத்திட்டு இருக்கான், ஆனா இன்னமும் அந்த பொண்ணு ஞாபகம் தான் இருக்கா இவனுக்கு? எத்தனை வருஷம் ஆனாலும் நீ பண்ணதை மறக்க மாட்டான். அவன் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்காக தேடி அலைஞ்சு ஒரு கிஃப்டை ரெடி பண்ணான். ஆனா நீ அந்த கிஃப்டை எடுத்துட்டு அதுக்குள்ள எலிய பிடிச்சு போட்டு பேக் பண்ணி அதை அவனுக்கே தெரியாம நீ வச்சுட்ட. அவனும் அதுக்குள்ள அது கிஃப்ட் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுத்துட்டான். அந்த பொண்ணு என்னடானா வீட்டுல போய் பிரிச்சு பார்க்காம அவன் முன்னாடியே பிரிச்சு பார்த்துருச்சு. பிரிச்ச உடனே எலி தெரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளவுதான். அந்த பொண்ணு அன்னைக்கு பயந்து ஓடுனதுதான். அதுக்கப்புறம் அவன் பக்கமே திரும்பி பார்க்கறது இல்ல. நீ பண்ண வேலையால அவனோட லவ் அப்பயே குழி நோண்டி புதைச்சாச்சு. திரும்பவும் ஏதாவது வேலை பார்த்துருவன் தான் உன்கிட்ட இருந்து இந்த விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஏதாவது ஹெல்ப் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பண்ணி வச்சிடாத. செவனேன்னு படுத்து கடை. அதுவும் கரெக்டு தான். நான் ஏதோ அன்னைக்கு விளையாட்டுத்தனமா பண்ண போய் அது வேற மாரி இல்லாச்சு. எப்பா என்ன அடி அடிச்சான், துரத்தையில அடிச்சான். திரும்பவும் நம்மளால வாங்க முடியாது. ஏதோ பண்றான். சரி சரி, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், நான் போய் விளையாட போறேன். வரியாடா? ஆளை விடு, நீயே போய் விளையாடு. நீயும் அவனுமே சேர்ந்து விளையாடுங்க, நான் வரல. டே ஹரி இரு, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆ ஆ சரி மச்சான். ஏண்டா அந்த மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சு விளையாண்டதா என்னவா? ஏன்டா அந்த அளவுக்கு கொடூரமா மூஞ்சி வச்சுட்டு விளையாடுறான்? இத போய் அவன் கிட்ட சொல்றியா? டே ஆளை விடு. கௌதம்
வந்துட்டானுங்கடா காமெடி பீஸு. என்ன ரவி இந்த பக்கம்? ஏன் பார்த்தா தெரியலையா நாங்க எதுக்கு வந்திருக்கோன்னு? அது தெரியலன்னு தானடா அவன் கேக்குறான். டே மணி, நான் ஒன்னும் உன்கிட்ட பேச வரல. நானும் உன்கிட்ட பேச வரலடா, நீ தான் வந்திருக்க. டேய் நீ ஓவரா பேசிட்டு இருக்க. அடிங்க பேசிட்டு இருக்க. அவனை விரட்டுற மாதிரி குரல் வசதி பேசிட்டு இருக்க. என்ன வல்லவா, அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்ட போல. அது எப்படி மச்சான் மறப்பான்? வல்லவன் காதல் மன்னனாச்சே, அதனாலதானே பயங்கரமா அடி வாங்கினான். அடிச்ச அடியில மறக்காதே. டேய் என்னடா கலாய்க்கிறீங்களா? நீங்க எவ்வளவு வேணா கலாய்ச்சிக்கோங்க, ஆனா அதுக்காகலாம் நாங்க அசர ஆள் கிடையாது. அத பார்த்தாலே தெரியுதே, எரும மாடு மாதிரி இருக்க. மூஞ்சி ஏன்டா சின்னோண்டு வச்சிருக்க? ஆளுக்கும் மண்டைக்கும் சம்பந்தமே இல்லாம தாண்டா இருப்பீங்க. ஆமா, என்ன 2 பேர் தான் இருக்கீங்க? எங்க உங்க கேங் லீடரு? டி மணி கொஞ்சம் அமைதியா இருடா. கௌதம், நீ எவ்வளவு வேணா முயற்சி பண்ணு, ஆனா இந்த தடவை ஸ்போர்ட்ஸ்ல நாங்க தாண்டா ஃபர்ஸ்ட் இருப்போம். டேய் இதுக்காடா வந்து கோவமா பேசிட்டு இருக்க? தாராளமா முன்னாடி சேர் போட்டு உக்காந்திக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னாடி உட்காரதுக்குலாம் வந்து சண்டை போடுறாயா? ரவி, ஸ்போர்ட்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வரா யார் செகண்ட் வராங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. அங்க நம்ம போடுற எஃபர்ட்ல தான் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு முடிவு பண்றதே. இந்த பேச்சுலலாம் நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு முடிவு பண்ணவே முடியாது. அதனால களத்துல இறங்கி சந்திப்போம். இப்ப எதுக்கு தேவையில்லாம வெட்டி பேச்சலாம்? சந்திக்கலாம்டா சந்திக்கலாம், அதுக்காக தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை கார்த்திக் நிறையவே உன்னை விட அதிகமாவே நல்லாவே பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதனால இந்த தடவை ஸ்போர்ட்ஸ்ல நாங்க தாண்டா ஓவரால் சாம்பியன் வாங்குவோம். டேய் 4 வருஷமா நாங்க தான் அடிச்சிட்டு இருக்கோம். இப்ப எம்இ வேற, எம்இல மட்டும் விட்டு கொடுத்துருவோமா என்ன? இருக்கிற 2 வருஷமும் நாங்க தான் அடிக்க போறோம். தேவையில்லாம வந்து டயலாக பேசிக்கிட்டு போங்கடா போங்க. ரவி, வாய் பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. எதுவா இருந்தாலும் கிரவுண்ட்ல பாத்துக்கலாம். அப்புறம் கார்த்திக் பிராக்டிஸ் பண்ணட்டும், நானும் பண்றேன். 2 பேருக்கும் திறமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த திறமைய கிரவுண்ட்ல பாத்துக்கலாமே. டேய் என்ன திமிரா பேசுறீங்களா? ஆமாண்டா, 4 வருஷமா நீங்க தான் கப் அடிச்சீங்க, ஆனா இந்த வருஷம் நாங்க தான் அடிப்போம். எம்இல நாங்க தாண்டா அடிப்போம். இந்த வருஷம் உங்களுக்கு விட்டு தரவே மாட்டோம். டேய் மென்டலா நீ? 4 வருஷமும் நீ எனக்கு விட்டு கொடுத்தடா நாங்க கப் அடிச்சோம். லூசு பயல மாதிரி பேசிட்டு இருக்க. 4 வருஷம் நாங்க எஃபர்ட் போட்டு நாங்க கப் அடிச்சோம். ஏதோ பெருசா இவன் விட்டு கொடுத்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கான். இங்க பாரு ரவி, ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்க. தயவு செஞ்சு போயிடு. தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கிட்டு போகாத. டேய் என்னங்கடா என்ன? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கை வச்சிருவீங்களா? வைங்கடா பார்க்கலாம். கை வச்சிருவீங்களா நீங்க? தவக்கல, என் மச்சான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கான். அதனாலதான் கிரவுண்ட்ல பந்த போட்டு அந்த கிழி கிழிச்சிட்டு இருக்கான். தேவையில்லாம வாயை கொடுத்து அவன் கிட்ட வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போவாத. ஒழுங்கா ஓடி போயிடு. டேய் விழுடா மணி, எப்ப பார்த்தாலும் இவனுங்களுக்கு இதே வேலைதான். டேய் போங்கடா, போய் விளையாடுற வேலையை பாருங்க, சும்மா வந்து பேசிக்கிட்டு. கௌதம் நோட் பண்ணிக்க. டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. நீ வாய முடுறா. கௌதம் நோட் பண்ணிக்க, இந்த வருஷம் நாங்க தாண்டா ஓவரால் சாம்பியன் வாங்குவோம். காலேஜ்ல மட்டும் இல்ல, அதர் காலேஜ்லயும் நாங்க தான் டோர்னமெண்ட்ல கப் அடிப்போம். காலேஜ் கேண்டீன்ல டீ வேணா வாங்கி தரேன், 3 பேரும் சேர்ந்து சேர்ஸ்னு அடிச்சுக்கோங்க. அதை மட்டும் தாண்டா நீங்க அடிக்க முடியும். கிரவுண்டுக்கு என்ன வர சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் எங்க போனானுங்க? என்னடா என்ன சிரிக்கிறியா? நக்கலா எங்களை பார்த்து சிரிக்கிறியா? இவனுங்க எதுக்கு அவனுங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கானுங்க? டேய் ரவி. டேய் போங்கடா போங்க, அதான் உன் லீடர் கூப்பிட்டால. டேய் மச்சான், கார்த்திக் கூப்பிடுறான் வா. டேய் என்ன கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சான், சும்மா தான் அவனுங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். நீங்க சும்மா தான் பேசுனீங்களா இல்ல அவனுங்கள்ட்ட சண்டைக்கு போனீங்கன்னான்னு ரவி முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது ஒன்றும் இல்லை மச்சான், எல்லா வருஷமும் அவனுங்க தானே கப் அடிக்கிறானுங்க, அதான் இந்த வருஷம் நாங்கள் தாண்டா அடிப்போம் அப்படின்னு சொல்லி ரவி பேசிட்டு இருந்தான். எல்லா வருஷமும் ஸ்போர்ட்ஸில் அவனுங்க தான் ஃபஸ்ட்டு, நம்ம செகண்டு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஃபஸ்ட்டு வர முடியல. ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுறோமா என்ன? இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம். இந்த தடவை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அடிச்சே ஆகணும். ஆமாம் மச்சான், இதே தான் ரவியும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு தான் அவனுங்க ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தானுங்கடா.
நக்கலா வேற சிரிச்சானுங்க தெரியுமா? ம் பேசிட்டேன்டா, என்ன வேணா பண்ணட்டும். இந்த வருஷம் கிரவுண்ட்ல அவனுங்கள பாத்துக்கலாம். டே ரவி, இதுக்கெல்லாமா நீ கோவப்பட்டுட்டு இருப்ப? கோவப்படுறதால எதுவுமே நடக்காது. கிரவுண்ட்ல இறங்கி விளையாடுவோம், அப்ப தெரியும் நம்ம யாருன்னு. கண்டிப்பா மச்சான், இந்த வருஷம் கிரவுண்ட் அவனுங்களுக்கு இருக்கு. நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டி ஆகணும். ரொம்ப பேசிட்டானுங்கடா, திமிரா பேசுறானுங்க. நக்கலா ஒரு பார்வை பாக்குறான். அதுவும் அந்த மணி இருக்கால, அவன் ரொம்ப பேசிட்டான் மச்சான். இந்த வருஷம் அவனுங்கள கிரவுண்ட்ல விளையாடவே விடக்கூடாதுடா. சரி விடு, இதுக்கெல்லாம் கோவப்பட்டினா இன்னும் ஆக போகிறது இல்ல. நீ வாடா, நம்ம விளையாடலாம். அவனுங்கள பார்த்துட்டு இருந்தா நம்ம கேம் தான் ஸ்பாயில் ஆகும். ஆமா ஆமா ரவி, கார்த்திக் சொல்றது கரெக்டு தான். நம்ம எதுக்கு அவனுங்கள பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீ வா, நம்ம கேமை விளையாடலாம். அப்பதான் கிரவுண்ட்ல நம்ம ஆட்டத்தை காட்ட முடியும். டேய் கௌதம், உனக்கு இருக்குடா. மச்சான், செம்ம காமெடி பேசுறானுங்க. எப்ப பார்த்தாலும் நம்மள பார்த்தா ஏன்டா இப்படி டைலாக் பேசிட்டு போறானுங்க? மூச்சு விடாம பேசிட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பல்ப் வாங்கிட்டு போறானுங்க. இதுடா, அவனுங்க அப்படிதானே. மச்சான், விளையாடலாமா? ம் டேய், நீ எதுக்குடா மூஞ்ச தேவாங்க மாதிரியே வச்சிருக்க? கொஞ்சமாவது சிரிச்சு விளையாடலாம்ல. ம் ஒண்ணும் இல்ல மச்சான். நான் பத்தியா தேவாங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நீங்க போங்க, நீங்க போய் விளையாடுங்க. நான் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்மார்ட்டா யோசிச்சு தப்பிச்சுட்ட. இல்லனா என்ன பொழந்து கட்டிடுவான். அவன் மேல பயம் இருக்கு, ஆனாலும் உன்னால வாயெடுக்க முடியல. அதெல்லாம் பிறவிலே வந்தது மச்சான். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓ போ, நீ போய் உன் வேலையை பாரு. ஏன் புஷ்பா, என் மருமகளும் அவளும் சொல்றது உள்ளதா? ஆமா தெரியுமா, நான் தானே சாப்பாடு பரிமாறினேன். நான் பார்த்தனே. விக்ரம் தம்பி சாப்பிடாம போனையே பார்த்துட்டு இருந்துச்சு. அமிர்தா பாப்பா அதிதி பாப்பா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது கவனிச்சிருக்கும் போல. உடனே விக்ரம் தம்பிய சாப்பிடும்போது என்ன போன் பார்த்துட்டு இருக்க, போனை வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே தம்பி சரி அப்படின்னு போனை உள்ள வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாமா, புஷ்பாக்கா வந்து சொன்னதுமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் மாறிட்டாங்கல்ல, இப்பெல்லாம் சண்டையே போடுறது இல்ல. ஆமாடி, இப்பெல்லாம் சண்டை போடுறது இல்லதான். ஆனா புஷ்பா சொல்லும்போது நல்லதா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, ரெண்டு பேரும் எம்புடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனா இப்ப பாத்தீங்களா, என் பையன் விக்ரம் ஒரு வார்த்தை பொண்டாட்டி சொன்னதும் போனை அமத்திட்டு சாப்பிட உட்காந்துட்டான். என் பேரனும் பேத்தி சந்தோஷமா இருந்தா இதை விட என்ன சந்தோஷம். எத்த, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. விக்ரமும் அமிர்தாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா தெரியுமா, இப்பெல்லாம் சாப்பிட உட்காரும்போது ரெண்டு பேரும் ஒண்ணா தான் உட்கார்றாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறது நான் கேட்டிருக்கேனே, நல்லா தான் பேசிக்கிறாங்க. சண்டை போடுற மாதிரிலாம் இல்லையே. அமிர்தா பாப்பா விக்ரம் தம்பி கிட்ட உரிமையா பேசுது. விக்ரம் தம்பியும் அமிர்தா பாப்பா கிட்ட உரிமையா பேசுது. புருஷன் பொண்டாட்டி எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? இவ்ளோ நடக்குதா? நான் ஒரு நாளும் கவனிக்கவே இல்லையே. சென்னையில சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்குறதால என் பேரனும் பேத்தி எப்படி பேசுறாங்க நடந்துக்கிறான்னு கூட கவனிக்காம இருக்கேன். அப்புறம் தெரியுமா, மணி ஆகுதுல, விக்ரம் தம்பிக்கு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அது குடுக்கணும்ல, டிரைவருக்கு வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விடுங்களேன். டிரைவருக்கா? இல்ல இன்னைக்கு என் பேத்தி தான் சாப்பாடு எடுத்துட்டு போகணும் என் பேரனுக்கு. எம்மா, அவ எடுத்துட்டு போவாளா? அதெல்லாம் அவ எடுத்துட்டு போவா. இன்னைக்கு தான் அவ வேலைக்கு போலியே, வீட்ல தானே இருக்கா. இன்னைக்கு அவ கண்டிப்பா எடுத்துட்டு போவா. சரி, எங்க இருக்கா? மீனுக்குட்டி இப்பதான் பேங்குக்கு போயிட்டு மேல ரூமுக்கு போச்சு. அப்படியா? புஷ்பா, கொஞ்சம் அவளை கூட்டிட்டு வரியா? சரி பெரியம்மா, நான் போய் பாப்பா கூட்டிட்டு வரேன். புஷ்பா, சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டல? சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். எடுத்து போகிற வேலை மட்டும்தான். அப்ப சரி, நீ போய் மீனுக்குட்டியை கூட்டிட்டு வா. அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிடு, அப்பதான் வருவா. சரிங்கம்மா. ஏத்த, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. வாழ்ந்தா என்ன வாழ்ந்தா, வாழ்வாங்க. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இந்த வீட்ல வாழ்வாங்க. ஏம்மா, என் மொவளை பத்தி உனக்கு தெரியும். ஏகப்பட்ட கேள்வி கேட்பா. அம்மாவை எடுத்துட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா அத்தை எடுத்துட்டு போக சொல்லுங்க, இல்ல டிரைவர் எடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லுவா. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கெல்லாம் நான் சொல்லிப்படி. அவ உங்க ரெண்டு பேரையும் சொன்னானா, நாங்க கோயிலுக்கு போறோம், வேற எங்கேயே போறோம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. என்ன, புரியுதா? சரிங்க அத்தை, அதுக்கு என்ன, தாராளமா சொல்லிடுவோம். பாட்டி கூப்பிட்டீங்களா? ஆமா மீனுக்குட்டி. அமிர்தா, பேங்க் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. மீனுக்குட்டி சாப்பிட்டியா? வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு தான் ரூமுக்கு போனேன். அப்படியா? சரி சரி. ஏமா, ஏதாவது வேலை இருக்கா? வேலையா? இல்ல பாட்டி, நான் தான் வேலைக்கு போகல. இன்னைக்கு லீவு போட்டுட்டேன். வெளியில போற வேலை எதுவும் இல்ல. இனிமே சும்மா தான் அப்படியே வீட்ல உட்கார்ந்திருக்க வேண்டியதான். எம்மாடி, அப்படினா நீனே சாப்பாடு எடுத்துட்டு போய் விக்ரமுக்கு கொடுத்துட்டு வரியா ஆபீஸ்ல? நானா? ஏன் பாட்டி, டிரைவர் எங்க இருக்காரு? அவர்கிட்ட தானே எப்பயுமே கொடுப்பீங்க. அம்மா, அவர்கிட்ட தான் கொடுப்போம். சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு பாத்துக்கோ. ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டா, அவர் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்காராம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் வர முடியாதுமா, வேற யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன, இப்ப அவ சாப்பாடு எடுத்துட்டு போட்டுமா போவேனாமா? எடுத்து
எடுத்துட்டு போகணும் தான், அதுக்குன்னு இப்படியாம்மா? அதெல்லாம் அப்படிதான், பேசாம இரு. அதான் அத்தையும் அம்மாவும் இருக்காங்கல்ல, அவங்க போய் கொடுத்துட்டு வரட்டும். இல்ல மீனுக்குட்டி, நானும் அம்மாவும் கோயிலுக்கு போறோம். ஆமாண்டி, நானும் அண்ணியும் கோயிலுக்கு போறோம். அதனாலதான் உன்னை கூப்பிட்டு கொடுக்க சொல்றோம். கோவிலுக்கா? அப்படியே போகும்போது சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம்ல. மீனுக்குட்டி, உங்க அம்மாவும் உங்க அத்தையும் கோயிலுக்கு தான் போறாங்க. ஆனா விக்ரம் வேலை செய்யற இடத்துக்கு அந்த சைடுல இருக்கிற கோயிலுக்கு இல்லம்மா, அதுக்கு நேர் எதிர்மாற அந்த பக்கமா போகணும். அதனால தான் உன்னை போய் கொடுக்க சொல்றோம். ஓ அப்படியா? சரஸ், அமிர்தா யோசிக்கிறா. எனக்கு என்னமோ அவ எடுத்துட்டு போவான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் நீ தோணுது. சரி, எடுத்துட்டு போவோம். சாப்பாடு தானே, வீட்டில் எல்லாம் வேலையாக இருக்காங்க, நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், எடுத்துகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? வீட்லேயும் சும்மா தான் உட்காந்துருப்போம். அதுக்கு பேசாமல் அவனோட ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமே. இது வரைக்கும் நம்ம அவனோட ஆஃபீஸ்க்கு போனதே இல்லை, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சரி போவோம், போய் ஆஃபீஸ் எப்படி இருக்கிறாவது பார்த்துட்டு வருவோம். சரிங்க பாட்டி, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டோம் மீனுக்குட்டி, நீ எடுத்துகிட்டு மட்டும் போ. அப்படியா? சரிங்க அத்தை. அமிர்தா, சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வந்துடாத, விக்ரமுக்கு பரிமாறு. இப்போ விக்ரம் மட்டும் இல்லை, ஏதோ ஆஃபீஸில் என்னமோ எடுக்கிறாங்களாம், அதனால எழிலும் இருக்கான். அவனுக்கு சேர்த்து தான் சாப்பாடு வச்சிருக்க. 2 பேருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொறுமையாக வந்தால் போதும். சரிங்கம்மா. சரி, நீங்கள் எடுத்து வைங்க, நான் மேலே போய் என்னோட பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். சரி. எத்த நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல. இந்த கல்யாணி ஒன்று நினைச்சா அது நினைச்ச உடனே நடக்கணும்டி. மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிரும்லடா. பதட்டமா இருக்காதடா, எல்லாம் நல்லபடியா முடியும். நானே காஸ்டியூமுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சோஃபியா. என்ன சோஃபியா, அவங்க ரெடி ஆயிட்டாங்களா? அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க சார். சார், அமிர்தா மேம் வந்திருக்காங்க. அமிர்தாவா? அவெல்லாம் இங்க வரமாட்டாளே. சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன மச்சான், உன் பொண்டாட்டி உன்னை தேடி ஆபீஸ்க்குலாம் வராங்க? அப்போ 2 பேருக்கும் நடுவுல நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவளுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண, அதான் சொன்னேன்ல, பேங்க்ல ஒரு ப்ராப்ளம், அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து தான் ஃபோன் வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன் சார், ஒரு வாரத்துல ஆக்டிவ் ஆயிடும் கார்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக அப்படியே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போவான்னு நினைக்கிறேன். விக்ரம். வா அமிர்தா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆஃபீஸ்க்குலாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். என்ன நீ எடுத்துட்டு வந்திருக்க? எப்பயுமே டிரைவர் அப்படி இல்லைன்னா அத்தை இல்லைன்னா அம்மா தானே எடுத்துட்டு வருவாங்க. அது டிரைவர் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாராம். அத்தையும் அம்மாவும் கோவிலுக்கு போகிறாங்களாம். அதனால தான் நான் வீட்டில் லீவு போட்டு தானே இருக்கேன், நீ போய் கொஞ்சம் கொடுத்துட முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. அப்புறம் பேங்க்குக்கு போனேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இன்னும் ஒரு வாரத்தில் ஆக்டிவ் ஆகிடுமா. எனக்கும் ஃபோன் பண்ணாருதா. இப்பதான் சார் வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன், ஒரு வாரத்துல கார்டு ஆக்டிவ் ஆயிடும், ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன் மச்சான், இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டே இருப்பீங்களா இல்ல கண்ணில் சோத்த காமிப்பீங்களா? டே லூசு. நான் ஆஃபீஸ்க்கு வந்ததும் ஒருத்தவங்க வந்து என் கையிலேருந்து சாப்பாடு வாங்கி அந்த ரூமில் வச்சுட்டாங்க. நீங்கள் வாங்க, நான் எடுத்து வைக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ, நாங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறோம். மச்சான், அதான் உன் பொண்டாட்டி ஆசையை எடுத்து வைக்கான்னு சொல்றல, அப்புறம் என்னடா? நீ வீட்டுக்கு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, அத்தையும் அம்மாவும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, நீ சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வரக்கூடாது, சாப்பாடு பரிமாறி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரணும்னு. நீ வா, நான் எடுத்து வைக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன், நான் எடுத்து வைக்கிறேன், வா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்ப சரி. அப்பாடா, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டானுங்க. இல்லைன்னா கண்ணில் சோத்தையே கட்டாம அப்படியே அமுச்சு விட்றானுங்களே. எதுக்கு 2 பேரும் இப்படி முகத்தை பார்த்துட்டே இருக்கீங்க? அதான் எடுத்து வச்சாச்சுல, சாப்பிடலாம்ல. டேய், இன்னும் மட பதட்டமா இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன், பதட்டப்படாம சாப்பிடு. என்னாச்சு விக்ரம்? ஒன்றும் இல்லை. இதான் உன்னோட ஆஃபீஸா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆமா, இதான் என்னோட ஆஃபீஸ். நல்லா இருக்குடா, டிசைன்லாம் நல்லாவே இருக்கு. நல்லா தான் இருக்கும் மச்சான், பார்த்து பார்த்து இல்ல செதுக்குனா. ஆமா, நான் உள்ள வரும்போது பார்த்தேன், நிறைய பேர் ரொம்ப பதட்டமா இருந்தாங்களே. ஆஃபீஸ்ல ஏதாவது? அது ஒரு ஆட் ஷூட்டிங், அதான். அப்படியா? ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை, இனிமேதான். இப்போதான் மாடல் வந்தாங்க, அவங்க ரெடியானதும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியா? அப்ப நானும் இருந்து பார்க்கவா? தாராளமா பார்க்கலாம். டேய் சும்மா இரு, உனக்கு எந்த வேலையும் இல்லையா? இல்லையே, நான் தான் இன்னைக்கு பேங்க்குக்கு போறதுக்காக லீவு போட்டுட்டேன். பேங்க் வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் வீட்டில் இப்போ சும்மா தான் உட்காந்துருந்தேன், போர் அடிச்சது தான். சாப்பாடு கொடுக்க சொன்னாங்களா, சரி சாப்பாடு கொடுத்துட்டு உன்னோட ஆஃபீஸும் நான் பார்த்ததே இல்லை, சும்மா ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ தானே இப்போ சொன்ன இங்கே ஆட் ஷூட்டிங் நடக்குதுன்னு. வீட்டுக்கு போனாலும் சும்மா தான் உட்காந்துருப்பேன், போர் அடிக்கும், நான் உட்காந்து பார்க்குறேனே. டேய், அவதான் அவ்வளவு தூரம் கேக்குறாள. சரி. சரி சாப்பிடு. அமிர்தா, சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கே, நீ சமைச்சியா? யாரு இவளா? இவளுக்கு சுடுதண்ணி கூட ஒழுங்கா வைக்க தெரியாது.
டேய் இப்போ உன்னை யார் சொல்ல சொன்னா? உனக்கு தெரியுமா எனக்கு சுடிதார் கூட வைக்க தெரியாதுன்னு? ஏன் தெரியாது? எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஒரு சுடிதானி கூட வைக்க தெரியாதுன்னு. ஏய் என்ன, நான் டெல்லியில தான் படிச்சேன் தெரியும்ல, தனியா தான் இருந்தேன். தனியா இருக்கும்போது நான் எல்லாம் கத்துக்கிட்டேன். எப்படிமா ஹாஸ்டல்ல உனக்கு சமையல் வேலை எல்லாம் கொடுத்தாங்களோ? ஆ காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க தானே வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது அப்ப கத்துக்கிட்டேன். அப்பவும் நீ பிஜில தான் இருந்த, அங்கேயே உனக்கு கத்து கொடுத்தாங்க? ஓ, அப்ப அங்கதான் சமையல் வேலை பாத்தியா? ஹாஸ்டல் பிஜில இருந்தாலும் எனக்கு சமைக்க தெரியும். ஆமா ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியும். ஒழுங்கா உனக்கு சுடிதானியா வைக்க தெரியாது, இவ சமைப்பாலாம். டேய் நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் சமைச்சு நீ சாப்பிட தான் போற. அப்ப பாப்ப இந்த அமிர்தாவோட டேலண்ட் என்னன்னு. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அதெல்லாம் நடக்கும், நீ வேணா பாரு. அட போடி. டே மச்சான், உன்னோட ரொமான்ஸ் எல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோ. இப்ப சீக்கிரம் சாப்பிடு, வேலை இருக்கு. இடியில அடி வாங்க போற நீ. உண்மையை சொன்னா அடிப்பானா? டேய் மாடல் வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, சட்டுன்னு சாப்பிடு. ம். திவ்யா, என்னோட மேக்கப்லாம் கரெக்டா இருக்கா? பக்காவா இருக்கு மேடம். நான் இன்னும் கொஞ்சம் கூட டச்சப் பண்றேன், இன்னும் பிரைட்டா இருக்கும். மேம் ரெடி ஆயிட்டீங்களா? ஹேய் சோஃபியா, நான் எப்படி இருக்கேன்? மேக்கப்லாம் ஓகேவா? கரெக்டா இருக்கா? மேம் நீங்க இன்னும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலையா? ஓ, ஆல்ரெடி காஸ்டியூம்ல தான் இருக்கேன். காஸ்டியூம்ல இருக்கீங்களா? ஆனா நான் இந்த காஸ்டியூம் கொடுக்கலையே. உங்களுக்கு நான் சாரி ஜுவல் தானே கொடுத்தேன். மேம் நீங்க சாரி தானே கட்டணும். ஓ சோஃபியா, சாரி இந்த ஜுவல்லாம் என்னால போட முடியாது. இப்போ இதான் ட்ரெண்ட். இந்த மாதிரி மாடலிங் பண்றவங்க மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணாதானே நல்லா இருக்கும். மேம் என்ன சொல்றீங்க? நாங்க ஹோம்லி லுக்ல தானே ஆட் எடுக்கிறோம். நாங்க அப்படி சொல்லி தானே உங்ககிட்ட பேசணும். யா சோஃபியா, ஐ அம் ரிமெம்பர், பட் ஐ டோன்ட் லைக். ஆமா மேடம், அந்த காஸ்டியூம்லாம் மேம்க்கு செட் ஆகாது. இதுதான் நல்லா இருக்கு, நீங்க இதுவே ட்ரை பண்ணுங்க. இதுவே ட்ரை பண்ணவா? மேம் நாங்க எப்படி விருப்பப்படுறோமோ அது மாதிரி தானே உங்களுக்கு காஸ்டியூம் கொடுக்க முடியும். நீங்க அதை போட்டுட்டு தான் ஆட் பண்ண முடியும். உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாதே. நாங்க எதிர்பார்க்கறது ஹோம்லி லுக்ல இருக்கிறது தான். இது மாடலிங். மேம் வெஸ்டர்ன் ஸ்டைல் எங்களுக்கு வேண்டாம் மேம், எங்களுக்கு தேவை ஹோம்லி லுக். சார் அப்படி தானே உங்களை சொன்னாரு. நான் தான் சொல்றேன்ல சோஃபியா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஹோம்லி லுக், ஜுவல், சாரி அண்ட் நோ 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 நோ, I am not comfortable. This comfortable. This okay. ஐயோ மேம், என்ன இப்படி சொல்றீங்க? நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தப்ப அப்பலாம் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஆட் பண்ற டைமை பார்த்து இப்படி சொல்றீங்க. எதுக்கு இப்போ பதட்டப்படுற? கூல் கூல். இப்போ என்ன, விக்ரம்கிட்ட நான் பேசுறேன். இது நல்லா இருக்கும், நான் சொன்னா கேட்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். ஆல்ரெடி மேக்கப் எல்லாமே ஓகே தான், லைட்டா டச்சப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே திவ்யா, லைட்டா டச்சப் மட்டும் பண்ண. ஓகே மேம். ஐயோ இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க? இப்போ சார் கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? மொத்த பிளானும் வேஸ்ட். இவ்ளோ பண்ணி கடைசியில் இப்படி சொதப்பிட்டாங்களே. டே டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். என்னடா பார்க்க சொல்ற? இவ்ளோ பண்ணி எல்லாம் வேஸ்ட். வந்த உடனே சொல்லியிருக்க வேண்டியதானே? வந்த உடனே இல்ல, நான் பேசும்போதே சொன்னேன் எனக்கு ஹோம்லி லுக்ல தான் தேவைன்னு. அப்பவே இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னா நான் வேற ஆளை பார்த்திருப்பேன். அதை விட்டுட்டு அப்ப சொல்லும் போது மண்டைய ஆட்டிட்டு எல்லாம் ஓகே என்னால பண்ண முடியும்னு சொன்னான். ஆனா இப்போ சோஃபியா, நீ திரும்பவும் அவங்க கிட்ட பேசி பாத்தியா? சார் நான் சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கறதாவே இல்லை. என்னால காஸ்டியூம் மாற்ற முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன். வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேங்கிற மாதிரி பேசுறாங்க. தயவு செஞ்சு கிளம்ப சொல்லு. எனக்கு ஒன்னும் அந்த அம்மாவை வச்சு ஆட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. கிளம்ப சொல்லு சோஃபியா. டே கொஞ்சம் பொறுமையா இரு. இது என்ன சும்மாவா எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி? இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? பண்ணியிருக்கோம் தான், எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கோம் தான். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அப்படியே நிக்குது. வேஸ்ட் தான், ரெடி பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான். நீ கொஞ்சம் அமைதியா இருடா சோஃபியா. நீ இன்னொரு தடவை போய் பேசி பாரு. ஓகே சார், ஆனால் எவ்வளோ பேசினாலும் அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. அவங்க சொல்றதுக்கு தான் நம்ம கன்வின்ஸ் ஆகுற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் யாரும் இங்க கன்வின்ஸ் ஆக முடியாது. நான் சொன்னதுதான். அவங்கள பேக்கப் பண்ணிட்டு போ சொல்லு. மச்சான் கோவப்படாதடா. ஏய் கோவப்படுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? சோஃபியா நான் சொல்றேன்ல, அவங்கள பேக்கப் பண்ணி போ சொல்லு. அவங்களுக்காக செலவு பண்ணது எல்லாமே கோவில் உண்டியல போட்டதான் நினைச்சுக்கிட்டு விட்டுறேன். தயவு செஞ்சு அவங்கள கிளம்ப சொல்லு மச்சான். இதுக்கப்புறமும் அவங்க கிட்ட பேசி கெஞ்சி அவங்கள என் ஆடுக்கு நடிக்க வைக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல, விருப்பமும் இல்ல, தேவையும் இல்ல. தயவு செஞ்சு அவங்கள கிளம்ப சொல்லிடு சோஃபியா. ஓகே சார். அவளை போ சொல்லியாச்சு. இப்ப ஆரம்பிச்சதெல்லாம் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் தூக்கி வாரி போடு. அடுத்த வேலை என்னமோ அதை தான் பார்க்கணும். ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருமா என்ன? அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க மாட்டியா?
இதுக்கப்புறம் என்ன யோசிக்க? நான் அவங்க கிட்ட பேசும்போதே தெளிவா சொன்ன மச்சான். உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல எல்லாமே நீங்க மாடலிங்கா தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல தான் பண்ணியிருக்கீங்க. ஹோம்லி ஸ்டைல்ல பண்ணல. பட் உங்க ஃபேஸ் ரொம்ப ஹோம்லியா இருக்கு. என்னோட ஆடுக்கு வந்து ஹோம்லியா தான் தேவை. நீங்க நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அப்பவே என்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் வேற ஆளை பார்த்திருப்பேன் மச்சான். ஆனா நான் கேட்டதுக்கு என்னால எல்லாமே பண்ண முடியும், நான் உங்களுக்கு பண்ணி தரேன், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அதனால உங்களுக்கு பெஸ்ட்டாவே நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க மச்சான். ஐயோ, அது கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஓகேன்னு அவங்கள வர சொன்னேன். ஆனா கடைசியில இப்படி சொதப்புன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பா பேசும்போது மண்டே ஆட்டிட்டு இப்ப வந்து முடியாதுங்குது. என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. அப்ப நம்ம என்னன்னாலும் தலையாட்டிக்கலாம். கடைசி டைம்ல இதுதான் சொன்னோம்னா உடனே அவனுங்க செலவு பண்ணதை யோசிச்சு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவானுவோ. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிடலாம்னு நினைப்பு. மச்சான், இது என்னோட ஐடியாடா. ஏன் ஐடியாவை ஏன் கம்பெனிக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். அதுக்கு இவங்கள ஒரு பாட்டா தான் நான் வச்சுக்கிறேன். ஆனா ஏதோ இவங்களாலதான் என் கம்பெனியே உருவாகுற மாதிரி இவங்க வைக்கிறதா சட்டமா? ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போனா கூட வர கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அந்த கடைக்காரன் எடுத்து கொடுக்கணும். அவன் இஷ்டத்துக்கு எதையும் எடுத்து கொடுக்க கூடாது. அதையும் மீறி ஒரு பொருள் அவன் விற்கணும்னு ஆசைப்பட்டானா அதை பத்தி எடுத்து சொல்லுவானே தவிர நீ இதை வாங்கிதான் ஆகணும் என்னால முடியாதுன்னு சொல்லவே மாட்டான். ஆனா இங்க பாத்தியா? சரி சரி, கோவப்படாதடா. போனது போயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி. பாரு, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கோவத்துல எல்லாம் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த ஆட் பண்ணியே ஆகணும். அதனால அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி. என்ன பண்றது? கோவத்துல எதுவும் யோசனையும் வர மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நான் எங்க போய் தேடி புக் பண்ணி வர சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு நான் ஆடு எடுத்து என்ன மச்சான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி, நீ கோவப்படாத. சரி இரு, நான் எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு சொல்றேன். அதாவது அவைலபிளா இருக்காங்களான்னு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன்.